மார்க்கெட் பிரைஸ்க்கான கான்செப்ட் தான் பார்க்க போறோம். அதுக்கான எக்ஸாம்பிள் சம். An item is sold at 8 to 8 after 2 successive discount 10%, இன்னொன்று வந்து 8%. இந்த சம் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதுல வந்து வாட் இஸ் த மார்க்கெட் பிரைஸ்? மார்க்கெட் பிரைஸ் தான் நமக்கு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் வந்து நம்ம நல்லா ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒரு ஐட்டம் வந்து 822 அந்த அமௌண்ட்டுக்கு வந்து 2 சக்சஸிவ் டிஸ்கவுண்ட்டுக்கு இந்த அமௌண்ட் வந்து செல் பண்றாங்க. ஒன்று 10%, இன்னொன்று 8%. அப்ப இதுல வந்து நீங்க நல்லா வந்து புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் அப்ப 10% தான் வரும், இன்க்ளூட் ஆகும். அப்படின்னா அந்த அமௌண்ட்ல 10% வரும். அடுத்து ரெண்டாவது சக்சஸிவ் டிஸ்கவுண்ட்ல வந்து ஆல்ரெடி இந்த 10% அப்ளை ஆனதுல திரும்ப ஒரு 8% வந்து டிஸ்கவுண்ட் பண்ணணும். அதுதான் வந்து இதோட கான்செப்ட். அப்ப நம்ம மார்க்கெட் பிரைஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த டிஸ்கவுண்ட். ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் 10% கொடுத்தாங்களா? ரிமைனிங் பிரைஸ் வந்து நமக்கு எவ்வளவு இருக்கும்? மார்க்கெட் பிரைஸ்ல 90% இருக்குமா? இப்போ மார்க்கெட் பிரைஸ் 90%னா 90 டிவைட் பை 100 அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணுவோமா? நெக்ஸ்ட் அப்ளை செகண்ட் டிஸ்கவுண்ட். செகண்ட் டிஸ்கவுண்ட் என்ன? செகண்ட் டிஸ்கவுண்ட் 8% அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்களா? ரிமைனிங் பிரைஸ் இந்த இங்க நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சரே இந்த 90% ஆஃப் எம்பி. இதுல கிடைக்கிற ஆன்சரே நம்ம 100% எடுத்துக்கணும். ஏன்னா சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் ரெண்டாவது டிஸ்கவுண்ட் ஆகும். அப்படிங்கும்போது 92% ஆஃப் ப்ரீவியஸ் பிரைஸா? இந்த எம்பி இன்டூ 90 டிவைட் பை இந்த 100. இது கூட இந்த 92%, 92 டிவைட் பை 100 இதை வந்து இது கூட அப்ளை பண்ணணும். இது வரணும் நம்ம ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டோமா? அடுத்து யூஸ் கிவன் செல்லிங் பிரைஸ். இப்போ கிவன் செல்லிங் பிரைஸ் எவ்வளோ நமக்கு? 828 அப்படின்னு சொல்லி கிடைச்சிச்சா? இப்ப இந்த இந்த கண்டுபிடிச்சதை இதை எடுத்துக்கலாம். இதை எடுத்துட்டு நம்ம இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு 90 into 92 பண்ணோம்னா 8280 ஹோல் டிவைட் பை 100 into 100 10,000 அப்படின்னு சொல்லி கிடைச்சிச்சா? இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம். 404 டிஜிட் தள்ளி வச்சோம்னா நமக்கு 0.8280 வரும். இந்த 0 வந்து நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து இப்போ வந்து மார்க்கெட் பிரைஸ் தான் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணணும். இப்போ ஃபைனல் செல்லிங் பிரைஸ் வந்து இவ்வளோதான் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இங்க கண்டுபிடிச்ச இந்த ஈக்குவேஷன் கூட ஈக்குவல் டு இந்த 828 தானே செல்லிங் பிரைஸ் கொடுத்தான். இப்போ வந்து ஈக்குவல் பண்றோம். அப்போ எம்பியை வச்சுக்கிட்டு மீதி இதை வந்து இங்க நம்ம டினாமினேட்டருக்கு கொண்டு வந்துட்டோம். டினாமினேட்டருக்கு கொண்டு வந்துட்டோம்னா என்ன வரும்? இங்க நம்ம பண்ண மாதிரியே தான் இங்க வந்து என்ன பண்ணா இது கேன்சல் ஆகும் அப்படின்னா 1000 டைம்ஸ் எம்பி ஈக்குவல் டு 1000 அப்படின்னு சொல்லி கிடைச்சிச்சு. அப்போ மார்க்கெட் பிரைஸ் நமக்கு எவ்வளோ? 1000.